இன்றைய வேத வசனம் மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் அவர்களை பார்த்து என்ற வரிக்கு பதிலாக என்னை பார்த்து என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர் கைவிட்டிருக்கலாம். உதவி என்று நண்பர்களை சொந்தங்களை தேடும்போது அவர்களும் கைவிட்டிருக்கலாம். வேலைக்காக தெரிந்தவர்களையும் பதவியில் இருப்பவர்களையும் தேடினபோது அவர்களும் கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு நெருக்கடி, திடீர் பணத்தேவைகள், எதிர்பாராத தேவைகள், எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது ஏதாவது கடன் நெருக்கடிகள், தேவைகளுக்காக கலங்கிக் கொண்டிருக்கலாம். யாரையாவது மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்து கூடாமற் போயிருக்கலாம். உதவி செய்ய திராணியிருக்கும் போதும் செய்யாத மனிதர்கள் உண்டு. ஆனால் உங்கள் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கன்பானவர்களே, மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. நன்மைகளை எதிர்பார்த்து செய்கிற உலகத்தில் எந்த நன்மைகளையும் எதிர்பார்க்காமல் செய்கிற இயேசு ஒருவர் உண்டு. எல்லோரிடமும் கேட்டு பார்த்திருப்பீர்கள். ஒருமுறை இயேசுவிடம் கேட்டு பாருங்கள். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவனால் எல்லாம் கூடும். எல்லாமென்றால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை அவரிடம் உண்டு. உங்களை உயர்த்த வல்லவர், பலப்படுத்த வல்லவர், உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியவர், சுகத்தை தருபவர், சமாதானத்தை அளிப்பவர், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களோடு இருப்பவர். ஒருவேளை எனக்கு உதவி செய்ய யார் உண்டு? மனிதர்களையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் தேடினேன், ஒருவரும் உதவ முன்வரவில்லை என்பீர்களானால், இந்த வசனத்தை கொண்டு இயேசு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் மனிதர்களால் கூடாது. ஆனால் என்னால் எல்லாம் கூடும். என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரால் எல்லாம் கூடும். அவரை நாடுங்கள், தேடுங்கள். மனிதர்களை அல்ல, பதவியில் இருப்பவர்களை அல்ல. நிச்சயம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, நாங்கள் ஒரு சில தேவைகளுக்காக மனிதர்களை நாடி நிச்சயம் காரியம் வாய்க்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். தக்க சமயத்தில் நீர் எங்களுடன் பேசினேரே, நன்றி. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், சொந்தங்கள் கைவிட்டு விட்டார்கள், நம்பின மனிதர்கள் நண்பர்களும் கைவிட்டு விட்டார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு உதவ யாரும் இல்லாத நிலையில் மனிதர்களால் கூடாது, என்னால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொண்டு அதை விசுவாசித்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், வாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக.
இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.